வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது சென்னையில் உள்ள கோயம்பேடு தாங்க. கோயம்பேடுனா முன்ன மார்க்கெட்டு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் நாங்கள் எங்கே தான் நோக்கி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சமாதி அங்கே தான் நம்ம போய் பார்க்குறதுக்கு போகிறோம். ஏன்னா அவங்க இறந்ததே நம்மளுக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு பேர் இழப்பு தாங்க. நிறையா அவர் இறந்தப்போ நிறைய மக்கள்லாம் அவரை பார்க்க கூட்டமாக அலை அலையாக வந்ததுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நாங்கள் பஸ்ஸில் தாங்க போனோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடே இறக்கி விட்டுறாங்க, ரைட் சைடு நம்ம இப்படி வந்து மாறிக்கணுங்க. நம்ம இப்போ மாறி வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ரோடு கிராஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மலர் செலுத்துறதுக்காண்டி மலர் பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட் வந்தால் 20 ரூபா. ஈவினிங் டைம் பண்ணும். 3 பாக்கெட் வாங்கிக்கோங்கம்மா, 50 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் 3 பாக்கெட் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் இப்போ பிறந்ததை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், அவரோட ஒவ்வொரு படத்தில் நடித்த அந்த போஸ்டர்லாம் அழகாக ஒட்டியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னன்னாக்கா எனக்கு இவரோட படம் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்திருந்தாலும் எத்தனை படங்கள் பார்த்தாலும் நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் பார்த்த படம் அதாவது வல்லரசில் செம்மையாக இருப்பார். விஜயகாந்த் சாரோட அந்த நினைவை விட அவர் ஆப்போசிட்டில் இருப்பாங்கள்ல வாசிம் கான், அவரை அட்டாக் பண்ணுறது, அவரோட இதை ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க எப்போங்கிற சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் ஃபைட் சீன் வந்தாவே இப்போவுமே அந்த படம்லாம் பார்த்தா எங்கள் பசங்க குத்துங்க வைங்க அப்படின்பாங்க. அதை விட இன்னமும் நல்ல ட்ரெண்டாக இருக்குது. அவருக்கு எந்த இதுவுமே ஒரு சூட் ஆகுங்க. அவர் எங்கே பிறந்தார் வளர்ந்தாருன்னு நம்ம இப்போ பார்த்துடலாங்க. அவர் மதுரை மாவட்டத்தில் தாங்க பிறந்திருக்காரு. அது தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டம் தாங்க. திருமங்கலத்தில் தாங்க பிறந்திருக்காரு. இறந்ததுக்கு பக்கத்துலேயே திருமங்கலம்னு இடம் இருக்குது. மதுரையிலையும் ஒரு திருமங்கலத்தில் தான் பிறந்திருக்காரு. சென்னையில் திருமங்கலத்துக்கு நியரில் தான் அவர் அடக்கம் செஞ்சுருக்காங்க. 1952 வருஷத்தில் தாங்க அவர் பிறந்திருக்காரு. அதாவது ஆகஸ்ட் மாதம் அழகர் சாமிங்கிற ஒரு ரைஸ் மில் அவங்க அப்பா வச்சுருக்காரு. அவருக்கு மகனாக தாங்க பிறந்திருக்காரு. இவர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து படத்துலலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்பலாம் கிடையாதுங்க. அவரை டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு சினிமா தியேட்ரு பார்க்குறது வழக்கங்க. அவரோட சின்ன ஏஜில் இப்போ நான் சின்ன ஏஜில் இவரை நான் படம் பார்த்துருக்கேன். இவரோட வயசில் எம்ஜிஆர் தாங்க அப்போ ஃபேமஸ்ஸு. அப்போ சிஎம் எல்லாம் இருந்திருக்கார் பார்த்தீங்களா. அவர் படத்தை பார்க்குறது அவருக்கு ஒரு வழக்கங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரோட திரைப்படத்தெலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு காட்சியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது நானும் படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், அதை வந்து ஒரு விளக்கம் அளிக்கணும். ஒரு கதையை ஆர்வத்தோட ஒரு விளக்கம் அளிக்க, அது ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லவும் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ சென்னைக்கு போனீங்கன்னா சினிமாவில் நிறையா சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே சென்னை வந்தார். வாழ வைக்கும் மாநகர் சென்னை இல்லைங்களா. அவர் வந்து சாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் சென்னைக்கு வந்துட்டார். வந்தவங்க எல்லாத்தையுமே சினிமாவில் பெரிய ஆளாக முடியாது இல்லைங்க. சினிமா யாருமே அணைச்சிக்காது, எல்லாத்தையுமே வெறுக்கும். அந்த இதில் வெறும் ஒரு காலத்தில் வெறுக்கப்பட்டார். எதனாலன்னு பார்த்திங்கன்னா அவரோட உடல் நிறம், கலரை பற்றி தாங்க. அதாவது கலரை பற்றியே பேசக்கூடாது நம்ம. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தினால எல்லாம் காரணம் காட்டி நிறைய பேர் எதிர்த்துட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஒரு பிரச்சனையாக பெரிய சவாலாக பார்க்க தொடங்கினார். இருந்துமே அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சார். அப்படி செஞ்சதில் 1979 எம்ஏ காஜாவோட இயக்கத்தில் இனிக்கும் இளமை அந்த படத்தில் நடித்து அவரோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாரு. எம்ஏ காஜாவுக்கு விஜயராஜுங்கிற ஒரு பெயரோட தான் அவர் போகிறார். இவரோட பேர் வந்து விஜயராஜுங்க. இருந்தாலும் அந்த பெயர் வந்து அவருக்கு வந்து சூட் ஆகலை. அவரோட காலத்தில் அவர் நடித்த போது ரஜினிகாந்த் வந்து புகழோட உச்சத்தில் இருந்தாருங்க. ஆனால் அவரும் கருப்பு கலர் தான். இருந்தாலும் அவரோட அந்த ரஜினிகாந்தில் இருக்க காந்துங்கிற பேர் எடுத்து விஜயோட சேர்த்து விஜயகாந்த் சொல்லி பெயர் மாற்றம். இப்படி தாங்க இவருக்கு விஜயகாந்த் சொல்லிட்டு பேரே மாறி வந்திருக்கு. 1980 வெளியான தூரத்து இடி முழக்கம், அப்புறம் 1981 சட்டம் ஒரு இருட்டறி, இந்த படத்தில் மூலமாக தாங்க மக்களோட மனதில் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் மூலம் கிராமப்புறங்களில் விஜயகாந்துக்கு இருந்த ஆதரவோட காரணமாக அவரை வந்து மக்கள் எல்லாம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதன் ஆதரவே அவருக்கு பல வெற்றியெலாம் இருந்துச்சு. அரசியலையும் இவருக்கு வாய்ப்பு இருந்ததுங்க. 1991 கேப்டன் பிரபாகரங்க திரைப்படத்தினால் தாங்க வெற்றி அவருக்கு. இது வந்து இவருக்கு 100வது திரைப்படங்க. 1992 பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் திரைப்படம் வந்து அவர் சினிமா பயத்தில் ரொம்ப முக்கியமான படம். நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க சின்ன கவுண்டர். 2001 அவருக்கு கலைமாமணி விருது வழங்கியது. 2002 வெளியான ரமணா படம் எல்லாருமே அழுதுருவோம். அந்த திரைப்படத்துக்காண்டி தமிழ்நாடு அரசு
திரைப்பட விருது வழங்குச்சுங்க. வைதேகி காத்திருந்தால், உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா என இதுவரை 150 திரைப்படத்துக்கு மேலே இவர் நடித்துள்ளாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1984 அந்த வருஷம் மட்டுமேங்க, அந்த ஒரு வருடத்தில் மட்டும் 18 திரைப்படங்களை அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஒரு சாதனை தாங்க. இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ராமநாராயணன் இவங்க 2 பேர் இருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. பெரும்பாலும் இது வந்து ரொம்ப பண வசூலே ரொம்ப குவிச்சதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இங்கே வந்து இறந்த உடனே இவருக்கு வந்து தமிழக அரசினால் அவரை அடக்க இறுதி அஞ்சலி செலுத்தும் போது 72 குண்டுகள் மூலங்க அரசு மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்குமே மதியம் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாருங்க. இங்கே நம்ம எப்போ போனாலுமே மதிய நேரத்தில் போனோம்னா இவர் இறந்தும் எல்லாத்துக்குமே அன்னதானம் வழங்கினார். எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. உயிரோடு இருக்கும்போதும் சரி, இறந்ததுக்கப்புறம் சரி, இவர் கையில் எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. நாங்கள் லேட்டாக போனோன்னா அதை வீடியோ எடுக்க முடியல, எங்களுக்கு ஏன்னா டைம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருமே மலரஞ்சலில் செலுத்திட்டு ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நாங்கள் அவரோட அந்த இதுக்கே போகிறோங்க. நல்லா இருந்தது பார்த்தது. நீங்களும் பாருங்கள், எல்லாருமே வந்து பாருங்கள். கோயம்பேடு மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இந்த ஒரு இடம் தான் நாங்கள் போனோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு, இங்கே பிவிஆர் மால், அதுக்கு பக்கத்துலேயே சின்ன பிள்ளைங்களாம் விளாட்றதுக்கு பூங்காவும் இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போனப்போ உள்ளே இருந்தப்போ மழை இல்லைங்க, வெளியில் வந்தப்போ மழை வந்ததுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.